பாலக்கு கீரை செய்துக்கலாம். அதுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, உள்ளி, க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை, நல்லா கொஞ்சமாக உப்பு, தேங்காய் போட்டுக்கலாம். இங்கே உள்ள கீரையில் ஒரே தண்ணியாக தான் இருக்கும். நம்ம ஊர் கீரையில் எப்படி தண்ணி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வற்றிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை சாப்பிடாதவிய கூட இப்படி வச்சேன்னா சாப்பிடுவாங்க. அதனால் இப்படியே வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டிருக்கலாம், அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீரை பொரியல் ரெடி, இறக்கிற வேண்டியதான்.